என்னைக்காச்சும் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக நினச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு அப்படி ஃபீல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் 1 ஜனவரி 2021 இந்த சேனல் நான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணேன். இன்னைக்கு 2025, 2021, 22, 23, 24, இப்போ 25. கிட்டத்தட்ட 4 வருஷம் என் வாழ்க்கையில் போயிடுச்சு. இன்னும் வரைக்கும் இந்த சேனல் நம்ம 21 வீடியோ, 67 சப்ஸ்கிரைபரில் தான் இருக்கேன். நான் ஆரம்பிக்க பற்றி என்ன நினச்சேன், ஆனால் இப்படி வந்து நிற்பேன் எதிர்பார்க்கல. 4 வருஷத்தில் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் எல்லாத்தையும். கடைசியாக அந்த சேனல் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 16th October 2021. சேனல் ஒர்க் பண்ண முதல் 10 மாதத்துக்கு நான் எதுவும் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் வெறும் 22 வீடியோ. அதுக்கப்புறம் சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே இல்லை. கிட்டத்தட்ட 22, 23, 24 அந்த 3 இயர்ஸ் சுத்தமாக நான் வீடியோஸே போடல. ஓகே, அதுக்கு பின்னாடி ஒரு சில பர்சனலான ரீசன்ஸ் இருக்குது. 4 வருஷம் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கணக்கு வச்சா கிட்டத்தட்ட 1460 நாள். 4 வருஷம் சொல்லும்போது பெருசாக தெரியுது, 1500 நாள் சொல்லும்போது கம்மியாக தெரியுது. பரவாயில்ல, கிட்டத்தட்ட 1500 நாள் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில் வீடியோவே போடாமல். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போடுவேன் நம்புகிறேன். கிட்டத்தட்ட எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் நான் திரும்பி உட்காந்து வீடியோ எடுக்க வந்திருக்கேன். விடுங்க, போன 4 வருஷம் போனதாகவே இருக்கட்டும். 2025 ஜனவரி 1 நான் வீடியோ போட்டிருந்தேன், இஃப் யூ ரிமெம்பர் மீன். அதுக்கப்புறமே நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன் என்னென்னு நம்பினேன். பட் நான் வீடியோ போடல. 2025லையும் நான் ஒரு 6 மாதத்தை கிட்டத்தட்ட 6 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். 6 வருஷம் போனதாகவே இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்க இந்த டேஸில் என்னால் முடியல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணேன்னா அதை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட் அந்த 67 பேருக்காகவும் இந்த எனக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அந்த ஃபஸ்ட் வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் என்னோடய வே ஆஃப் கண்டென்ட் எனக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, மதன் கௌரி, ரெசிபீடியா இவங்களோட இன்கம்ஸை பற்றி தான் நான் வீடியோ போடுறதா இருந்துச்சு. அதை மட்டுமே நான் ஒரு மெயின் கண்டென்ட்டாக எடுத்து பண்ணுறதா இருந்தேன். அந்த மூவி ட்ரைலருக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு எவ்வளோ இன்கம் வருதுங்கிறத பற்றி போடுறது தான் என்னோடய வே ஆஃப் கண்டென்ட் ஐடியாவே இருந்துச்சு. ஆனால் இப்போது அப்போ இருந்தால் நானா, இப்போ நான் இல்லை. இப்போ நான் மொத்தமாக மாறிட்டேன். இனிமேல் இந்த சேனலில் என் மைண்டில் என்ன தோணுதோ, மோஸ்ட் ஆஃப் த சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்க தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லுவாங்க. பட் நம்ம சேனல் அந்த மாதிரி இருக்க போகுது. எனக்கு தெரியாததுக்கு நான் தான் அவங்ககிட்ட கொஸ்டினை கேட்க போகிறேன். ஒரு சில விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு தெரியாத மோஸ்ட் ஆஃப் விஷயத்தை அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்பேன். பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க என்கிட்ட நிச்சயமாக பேசலாம். இது நீங்களும் நானும் ஒரு பேசுகிற உரையாடலாம் அந்த ஃபுல்லாக சேனலாக கொண்டு போகலான்னு இருக்கேன். அந்த மைண்டில் என்ன தோணுதோ, என்ன மாதிரி விஷயங்கள் தோணுதோ அப்படி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல் நான் ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணேன். பை இதுவே அதுக்கப்புறம் எந்த மாதிரி பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்து இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 3 வருஷம் மூடி வச்சுட்டு இப்போ நான் திரும்பி ரீஓப்பன் பண்ணுறப்ப எனக்கு லிட்டரலி என் மைண்டில் என்ன தோணுது, என்னவெல்லாம் பேசுறது, என்ன மாதிரி வீடியோ போடுறதோ அதெல்லாம் நான் பண்ணி போகலான்னு இருக்கேன். மெயினாக இப்போ நான் ஷார்ட்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா மைண்டில் ஓடுற சின்ன கொஸ்டின்ஸை ஒவ்வொரு ஷார்ட்ஸாக எடுத்து நான் அப்லோட் பண்ணால் அந்த மைண்ட் செட்டில் இந்த சேனல் திரும்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் புலம்புறதுக்கு இடம் இருந்தாலும் தேடி கவலைப்படாதீங்க. ஆக்சுவலாக நானே புலம்புறதுக்காக தான் சேனல் ஓப்பன் வச்சுருக்கேன். வாங்க நம்ம புலம்பலாம், ஒன்றா சேர்ந்து உட்காந்து புலம்பலாம், எந்த ஒரு விஷயமும் இல்லை. உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நீ சொல்லுங்கள், என்னோடய வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒன்று சேர்ந்து புலம்பலாம். அடுத்த 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனலில் திரும்பி வீடியோஸ் போட்டு அந்த சேனல் மானிட்டேஷன் ஆகுமோ, அந்த சேனல் தொடர்ந்து வீடியோஸ் போடுறது ரைட்டாக ராங்க எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. நான் திரும்பி இன்னொரு புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு தோணாலும் கிட்டத்தட்ட எனக்கு இந்த டேட் கிடைக்காது. நான் 2021 இந்த சேனல் ஓப்பன் பண்ணி என்னோட ப்ரூஃப் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் திரும்பி அதே சேனல் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணலாமா, 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சேனல் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அந்த சேனல் மானிட்டேஷன் ஆகுமாங்கிறது மேபி உங்களில் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா, வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் தெரிஞ்சு மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு இந்த 4 வருஷத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் மாறி இருக்கு. நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு யூடியூப் சேனல் ரெசிபீடியா, அவருக்கு வீடியோ போடுறதே இல்லைன்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எக்கச்சக்கமான சேனல்ஸ் நான் அப்போ இருந்ததுக்கும் அப்போ 2021 யூடியூப்புக்கும் இப்போ 2025 யூடியூப்புக்கும் ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுது.
அப்போ இருந்து ஜம்ப் கட்ஸாக இருக்கட்டும், சரி ரெசிபீடியாவாக இருக்கட்டும், இப்போ லிட்டரலி லாட் ஆஃப் சேனல்ஸ் டிஸப்பியர் இருக்குது. இப்போ எருமசாணி இப்போ பார்க்கும்போது அது நிறைய புதுசாக நிறைய சேனல் வந்திருந்தாலும் இந்த ஓஜி சேனல்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் டிஸப்பியர்ஸ். அந்த டிஸப்பியர்ஸ் வந்து நான் டிஸப்பியர் இருக்கேன். பட் நான் டிஸப்பியர் ஆனது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நான் இருந்ததே யாருக்குமே தெரியாது. நான் இருந்தது தெரிஞ்சதுனா நான் டிஸப்பியர் தெரியும். ஸோ இப்போ என்ன மாதிரி இல்லை நான் தான் இப்போ திரும்பி ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே தொடர்ந்து நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன் நம்புகிறேன். உண்மையை சொல்லணும்னா இதை வச்சு தான் திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்தது இந்த 2 கமெண்ட் தான். யூ ஆர் ஸோ யூனிக் டு ஐ லைக் யூ. இந்த கமெண்டை திரும்பி நான் சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்க போகுது 2 கமெண்ட் பார்த்ததுனால தான் எனக்கு திரும்பி இந்த விட்டுறக்கூடாது, நம்ம திரும்பி ஆரம்பிக்கிறேன்னு தோணுச்சு. நான் திரும்பி ஆரம்பிக்கிறேன், ஆனால் அதை விட மாட்டேன் நம்புகிறேன். யூ ஆர் யூனிக். இந்த ஒரு கமெண்ட்டுக்காக தான் இந்த சேனலை நம்ம திரும்பி ஆரம்பிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக சந்திக்கலாம். பை பாய். கிட்டத்தட்ட 12 மே, அதாவது 11ஆம் தேதி நைட் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 12 மணி தாழ்ந்தனால இப்போ 12 மே என்னோட மொபைலில் கட்டுது. ஸோ 11ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 நான் என்னோடய ஷேடோ மேன் திரும்பி ஆரம்பிக்க போகிறேன். இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் ஷேடோ மேன் இன் 2025. ஓகே.